பொன்னம்பாலிக்கும் மேலோகி பூமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டு என்பூர இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. விநாயக பெருமான் விளைகடல்கள் போற்றி போற்றி. எழுந்தருளிருக்கிற விநாயக பெருமானுக்கு இப்பொழுது மலர் வழிபாடு செய்தல். சிந்தித்தவர் கருள் கணபதி போற்றி, சீரிய ஆனை கன்றே போற்றி, அன்புடை அமரரை காப்பாய் போற்றி, ஆவி துணையே கணபதி போற்றி, இண்டை சடைமுடி இறைவா போற்றி, ஈசன் தந்தருள் மகனே போற்றி, உன்னிய கருமம் முடிப்பாய் போற்றி, ஊர்ணவ சந்தி உகந்தாய் போற்றி, எம்பெருமானே இறைவா போற்றி, ஏழுலகும் தொழ நின்றாய் போற்றி, ஐயா கணபதி நம்பியே போற்றி, ஒற்றை மறுப்புடை வித்தகா போற்றி, ஓங்கிய ஆனை கன்றே போற்றி, அவ்வியம் இல்லா அருளே போற்றி, அக்கரவத்து ஆனவா போற்றி, கணபதி என்பனை களைவாய் போற்றி, ஓம் கற்பக விநாயக கடவுளே கணபதி போற்றி போற்றி போற்றி. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மைகள் செய்ய தமிழ் பாதுசை விளங்க ஞானவனம் ஐந்துகரம் ஒன்று விழி நால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சனை செய்கின்றாம். விநாயக பெருமான் வரைகடல்கள் போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருகின்ற விநாயக பெருமானை அடியங்கள் அனைவரும் இன்றைய தினம் ஒன்று கூடி பல்லாவரம் சிவனையார் திருக்கூட்டத்தின் சார்பில் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமய தீக்கையும் ஏற்கனவே சமய தீக்கை பெற்ற அந்த ஒழுகலாற்றில் நடைமுறையில் இருந்து வருகிற அன்பர்களுக்கு விசேட தீக்கையும் செய்கின்ற ஒரு வழிபாட்டை தொடங்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இந்த வேள்வியும் வழிபாடும் கும்பநீர் சொரிதலும் ஐந்தெழுத்து உபதேசம் பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற தங்களின் திருவருளை எங்கள் எல்லோர் சார்பிலும் பணிவோடு வேண்டிக் கொண்டு வேள்வி ஆசிரியர் தன் கையில் இருக்கிற மலரை தங்களின் பொன்னார் திருமணி செலுத்தி பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறார். அகரமென அறிவாகி உலகமெங்கும் நகரமுகர மகரங்கதம்மாள் பகரு ஒரு முதலாகி வேறுமாகி பலவேறுத்து மேறி அரித்துக் கொண்டு புகழில் பொருள் நான்கினையும் புரை தீர்ந்து எய்த ஒற்றருக்கு அறக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகரி மரக்கருணை புரிந்தாண்டு கொண்ட நிருமலனே கணபதியே விநாயக பெருமானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை அம்மையப்பராக திருக்குடங்களை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்தல். அதற்கு முன்னால் அவர் இருக்கிற இருக்கைகளை போற்றுதல். ஓம் ஆதார் சக்தி போற்றி, ஓம் ஆமிருக்கை போற்றி, ஓம் அறவிருக்கை போற்றி, ஓம் சிம்மருக்கை போற்றி, ஓம் யோக இருக்கை போற்றி, ஓம் தாமர இருக்கை போற்றி, ஓம் சூரிய மண்டலம் போற்றி, ஓம் சந்திர மண்டலம் போற்றி, ஓம் அக்னி மண்டலம் போற்றி, ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை செம்பொருட்சிவத்தை செவ்வாடை சாத்திருக்கிற திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளி வருகை தருமாறு ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டி வணங்குதல். மாறினின்று என்னை மயக்கிடும், மாறினின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா, என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா, காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே இரிடா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று திருக்குடத்தில் எழுந்தருக இருந்தருக நேர்ந்தருக இடையிடு தவித்தருக முப்பேரொலி கேட்டருக என் திசை காத்தருக திருச்சுற்று வளைத்தருக சிவசக்தி தொடுவை கூறி கண்டர் எழுந்தருளி வருகை தருமாறு வேண்டி வணங்குதல். பெருந்த நிறைக்கும் நரைக்கும் தற்பிடியே வருக,
முழுஞானப் பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மான் முக்கட் சுடற்கு இடுதல் விருந்தே வருக மும்முதற்கு வித்தே வருக வித்திருந்து விளைவிக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பழவரையின் குருந்தே வருக அருள் பழுத்த கும்பே வருக கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கு ஓர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை சோலை கிளியே ஈண்டு திருக்குடத்தில் எழுந்தருக இருந்தருக நேர்ந்தருக இடையிடு தவித்தருக முப்பேரொலி கேட்டருக என் திசை காத்தருக திருச்சுற்று வளைத்தருக சிவசக்தி தொடுவை கொறி கண்டருக மீன் கொறி கண்டருக மூவிலை சூழற்குறி கண்டருக தாமரை குறி கண்டருக பசுவின் பால்மடி குறி கண்டருள்க போற்றி என்பாள் மூதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழக்கு எடை துணை மலர் கொண்டு ஏற்றியதில் திருமுகத்தை எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தோழுவோம் செத்திரள் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்தோரை ஊரை சிவபெருமானே எற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு ஞானவாள் நெருப்பை கட்டினாலே மேலிருந்து கீழ் வரையில் தொட்டு கலைகள் அங்கங்கள் ஆகியவை தோன்றுமாறு விண்ணப்பம் செய்தல். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ் கொண்ட கண்ணி தோன்றும் காலில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடியேறு களித்துரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொடி திகழும் பூவனத்தம் புனித நாக்கே ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கட்காரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர் திரிவான் ஆகி தோன்றும் ஒற்றை வெண்பெறை தோன்றும் பற்றார் தம்மேல் சேனாக வரைவில்லா எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் செறிய செய்த பூனாடும் அரைஞானும் பொலிந்து தோன்றும் பொழுதிகழும் பூவனத்தும் புனித நாக்கே பொழுதிகழும் பூவனத்தும் புனித நாக்கே. ஓம் நீக்கல் கலை எழுந்தருள்க, ஓம் நிறுவற்கலை எழுந்தருள்க, ஓம் ஞானக்கலை எழுந்தருள்க, ஓம் மோனக்கலை எழுந்தருள்க, ஓம் மோனம் கடந்த இயல்புதல் எழுந்தருள்க, ஓம் ஈசானம் எழுந்தருள்க, ஓம் தற்புடம் எழுந்தருள்க, ஓம் அகோரம் எழுந்தருள்க, ஓம் வாமதேவம் எழுந்தருள்க, ஓம் சத்யோஜானம் எழுந்தருள்க, ஓம் இதயம் போற்றி, ஓம் சிரசு போற்றி, ஓம் சிகை போற்றி, ஓம் கவசம் போற்றி, ஓம் முக்கண் போற்றி, ஓம் ஆயுதம் போற்றி போற்றி. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகீலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்கோடில் தோறும் எழுந்தருளிய பரமே செந்தழல் புரை தீரு மேனியும் காட்டி திருப்பேரும் துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தணல் நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மையப்பருக்கு திருவடிக்கு நீர், திருமுடிக்கு நீர், கொவ்வைச்சுவர் என்று 3 முறை நீர் வழங்கி அந்த பெருமாட்டிக்கும் பெருமானுக்கும் ஆடை சாத்துகிற வகையில் ஒரு மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி வணங்கி மகிழ்தல். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகீலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கள்
இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம். இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையோரவில்லையே. எழுந்தொழிருக்கிற அம்மையப்பருக்கு திருநீறு, சந்தனம், குங்குமம், பொன்னரிசி ஆகியவை வழங்கி மகிழ்தல். மந்திரமாவது நீரு வானல் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தோவர் வாயுவை பங்கன் திருகாலவயான் திருநீரே. சந்தனம் அணிவித்தல். சந்தன சாந்தில் சுந்தரா போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி. குங்குமம் அணிவித்தல். குங்குமம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரினாய் திருமாலாம் அவன் வெறு பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்றமே கருணையும் நீயும் அவனையை போகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளிருக்கிற அம்மை என்பதற்கு தூபம், தீபம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வைத்து அருளவது காட்டுதல். சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவே மறந்தறியேன் இல்லக விளக்கதே இருள் சோதி உள்ளதே பல்லக விளக்கதே பலரும் காண்பதே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே. எழுந்திருக்கிற அம்மையப்பருக்கு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழங்கள் வைத்து அருளவது காட்டுதல். அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி பழிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. புலியடை பாகமான தூயரச் ஜோதி போற்றி. பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்கழல் போற்றி போற்றி. விசேட தீக்கை அன்பர்களுக்காக கும்பம் செல்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிற திருக்குடங்களில் இறைவனுடைய திருவருள் ஆற்றலினாலே தமிழகத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் அதில் எழுந்தருள வேண்டுமாய் ஒரு தமிழ் மந்திர பாடலை சொல்லி மலர் தூவி எழுந்தருளை செய்து முத்திரைகளை காட்டி வழங்குதல். பக்கமா எல்லாம் போட்டு அதே மாதிரி வரிசை அப்படி ஒன்று போட்டுவான். இங்கிருந்து அதுவும் போட்டு அந்த போட்டுதான் இங்கிருந்து அதுவும் போட்டு செங்கணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலரா குங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரசை அடியோங்கட்டு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்காய பூங்குணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்மாவாய் காவிரியே பெண்ணை அமராவதி பொன்முகலி மேவு பொருளை விழிவையை தாலில் கம்பை கொள்ளிடம்பாலி கெடிலம் கூறு வண்ணி உத்தாறு
மேவு சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே திருவாலங்காடு உரையும் செல்வர்தாமே காவாய் கனகத்திரவே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் திருக்குடங்களை இடமாக கொண்டு எழுந்தளிக்கிற தீர்த்த குடங்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்தல். அன்னம்பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலோகி பூமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டு என்போர என்னம்பாலிக்குமோ இப்பிறவியே பூந்தன் மொழியில் புலியூர் பொலி சம்பல் அம்பலப்பெண் வேந்தன் தனக்கு கண்டு ஆட்செய்வது என்னே விரிநொடி மேல் ஆந்தன் பழைய விடை அன்பாகிய பண்டைப்பறை சேந்தன் கொடுக்கல் அதுவும் திருவமிர்து ஆகியதே. திருக்குடங்களுக்கு பேரொழி வழிபாடு செய்தல். ஈண்டு தீரினை ஆவன் இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டுவார் தனக்கு இட்ட சித்தியதாய் விளங்கு தீர்த்தம் நன்மங்கல தீர்த்தம் நீண்ட காப்புடை தீர்த்தம் மூன்று உலகில் நிகழ்ந்த காருவ தீர்த்தமே முதலா ஆண்டு நீடிய தீர்த்தம் எட்டிலரும் அமர நாட்டவர் ஆடுதல் ஒழியாறு ஆண்டு நீடிய தீர்த்தம் எட்டிலரும் அமர நாட்டவர் ஆடுதல் ஒழியாறு. எழுந்தளிருக்கிற அம்மையப்பருக்கு வழிபாட்டை விசேட சமயத்துக்கு ஏற்றுள்ள அன்பர்கள் சார்பிலும் வருகை தந்திருக்கிற அன்பர்கள் சார்பிலும் பல்லாவரம் சிவனியார் திருக்கூட்டத்தின் சார்பிலுமாக வேள்வி ஆசிரியர் இப்பொழுது அம்மையப்பர் திருவடிகளுக்கு மலர் வழிபாடு செய்து வணங்குதல். அதனைத் தொடர்ந்து பஞ்சவரான விண்ணப்பம், திருப்புகழில் ஒரு பாடல், அம்மைக்கு ஒரு பாடல், சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல், திருக்குறளில் 3 குறள் சொல்லி அந்த முதல் நிலை வழிபாடு நிறைவேறிருக்கிறது. இப்பொழுது பெருமானுடைய திருவடிக்கு மலர் வழிபாடு செய்தல். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ள ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசன் உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பண்டே வேண்டும் பரிசொன் உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பண்டே. நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைந்தான் அல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்கட்காரமுதம் ஆனாய் போற்றி அல்லலரு தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி சற்றவர்தம் புறமெரித்த சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. வங்கமலை கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றி மதையானை ஏறொருவை போர்த்தாய் போற்றி பொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல்புளித்தோல் ஆடை குலகா போற்றி அங்கனனே அமரல்தம் இறைவா போற்றி ஆலமர நீழல் அறம் சொன்னாய் போற்றி செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. மலையான் மடந்தை மணாளா போற்றி மழவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேலேந்தி போற்றி ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி சிலையால் அன்று எயிலெரித்த சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி.
வெல்லும் மேனியனே போற்றி போற்றி பூதப்படையுடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர்மறை நான்கு மானாய் போற்றி மரியேந்து கையானே போற்றி போற்றி உண்ணுமவர் குன்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல்லெருத்த வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விகிர்தா போற்றி துஞ்சிருளிலாடல் உகந்தாய் போற்றி தூணீர் வெக்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு மாலும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மம்புலவு கொண்டை சடையாய் போற்றி வான்பெறையும் பாலரவும் வைத்தாய் போற்றி கொம்பனையனுன்னிடையாள் புறா போற்றி குறை கடலால் முத்துதைத்த கோவே போற்றி நம்பும் அவர் கரும்பொருளே போற்றி போற்றி நால் வேதம் மாரங்கமானாய் போற்றி செம்பொனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நின்றாய் போற்றி உகப்பார் மனத்து எங்கும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மணாலா போற்றி வானவர் போற்றும் மயிலா போற்றி வெள்ளை ஏறேறும் விகடா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி தெரிய நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பூவார்ந்த சக்தி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி சாவாமே காத்து எம்மை ஆண்டாய் போற்றி அங்கு ஒத்த நீற்றியும் சதுரா போற்றி சேவார்ந்த வெண்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சிரமனுடன் சிரமறிந்த பெரியுமை போற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கடனான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி காதை அரசே போற்றி அந்த ரக்கணையானது தோடுந்தாலும் சிரம் நரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் கற்பகாம்பாருடனாய அருள்மிகு மயிலை கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திரிபுர சுந்தரி அம்மையுடனாய திருவான்மியூர் மருந்தீஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வடிவுடை நாய் எம்மையுடனாய திருவொற்றியூர் படம்பக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் கொடியிடை நாய் எம்மையுடனாய வட திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வேர்க்கண் நம்மையுடனாய அருள்மிகு திருவேற்காடு வேதபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வலிதாயநாதருடனாய அருள்மிகு தாயம்மையுடனாய வலிதாயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் பொற்குடியம்மையுடனாய அருள்மிகு காரணீஸ்வர பெருமான் கடலடிகள் போற்றி போற்றி அருள் தரும் திரிபுர சுந்தரி அம்மையுடனாய திருக்கழு குண்டம் வேதகிரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எழுந்தளிருக்கிற பெருமானுக்கு பஞ்சபுராண விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் தில்லையே அம்பலம் மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மட மானே பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ உங்கள் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே. மணிவாசக பெருமாவுடைய திருவாசகம். உதவாயுடன் நடுயுடன்
மலையாள் நடுவே அடியே அருளை புரியாய் பொன்னம்பலத்தேகம் முடியான் உங்களே இன்றெடுத்து இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிறந்து அற எரிந்து எழ சுடர்மணி விளக்கே சுடர்மணி விளக்கின் உள்வொளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அதன் விடைப்பாக அம்பல கூத்தா அயனொடு மால் அறியாமை படர் ஒளி பரப்பி பறந்து நின்றாயே தொண்டனேன் பணியுமா பணியே. பெருமாளுடைய திருவடிக்கு பல்லாண்டு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஆரவந்தார் அமரபுராதிடை அன்புடையாதிருந்தார் நாராயணோடு நானுகள் நங்கி இரவியும் பிறரும் வீதியில் தேவகுழாங்கள் இசையனைத்தோம் நிறைந்து பாராட்டும் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே. பெருமானருடைய பெரிய புராணம். அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற வீரான் மறுவாரும் குழலுமையால் மணவாளன் மகிழ்ந்தருளும் திரு ஆரூர் பிறந்தார்கள். திருத்தொண்டு தெரிந்துணர ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலாம் பிரகமை யதோ. பெருமானுடைய திருவடிக்கு திருப்புகள். உம்பகருமணி கசிவாகி உண்டடலில் கனமுக துணர்வூரி இந்த ரசத்தை பருகி பலகாலும் எந்த நோயிற் காதரவுற்றருள்வாயே தம்பிதன காகவன கணைவோனே தந்தை வள காலருளி கலியோனே அந்த நமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. எல்லாம் வல்ல அம்மைக்கு ஒரு பாடல். ஆத்தாளையுங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை கூயடங்க காத்தாளை அங்கையர் கையில் பாசாங்குசமும் கருப்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் பொருதெங்கும் இல்லையே. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்கு சைவ சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல். செம்மலர் நோந்தாள் சேரல் வட்டா அம்மலம் கழியே அன்பரொடு மருகே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அறம் என தொழுமே. நிறைவாக உலக பெருமறையாகிய திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனில் கொள்வாள் அறிவள் நற்றால் தொழார் எனில் பிறவி பெருங்கனை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சிற்றம்பலம். இல்லாமல்ல பெருமானுக்கு பேரொழில் என்று சொல்லக்கூடிய கற்பூரவலி வழிபாடான நடைபெறுகிறது. சிற்றம்பலம். கற்பனை கடந்த தோடி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடு அருள்மறை சிறப்பு மேலா சிற்பர
தொட்டுடன் செய்கின்ற பூங்களே போற்றி போற்றி தொட்டுடன் நடம் செய்கின்ற பூங்கள் போற்றி போற்றி அண்ணாமலையும் மன்னா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி நானீர் நீரு கவினி தருவது நீரு பெருநீரி போர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு ஆனந்தரேது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம். எல்லா உலகங்களையும் தாமே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதற் பெருமானுடைய பெருங்கரத்தை நெத்து ஊட்டி நெருந்து வழிபட்டு இன்றைய தினம் விரும்புகிற சில அன்பர்களுக்கு சமயதீக்கையும் ஏற்கனவே சமயதீக்கை பெற்ற அன்பர்களுக்கு சிவதீக்கையும் செய்கின்ற ஒரு நல்ல சூழலை இறைவனுடைய பெருங்கருணை நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது அந்த தீக்கைக்கான முதல் கூறு வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற இறைவனை திருக்குடங்களை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்து அதற்குரிய வழிபாடுகள் அரிசனை பஞ்சபுராண விண்ணப்பம் திருப்புகழ் மூலையெல்லாம் விண்ணப்பம் செய்து அந்த முதல் நிலை வழிபாடு நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு அன்பருடைய பெயரும் படிக்கப்படும். முதலில் சமயதீக்கை பெறுகிற அன்பர்கள் பெயர் படிக்கிறது வருவது நீங்கள் வந்து இந்த முன்னாலே இருக்கிற அந்த வேள்வி குண்டத்துக்கு முன்னாலே இருக்கிற திருப்பு அந்த மனையில் சுவாமியை நோக்கி அமர அடியேன் உங்களை தர்பையினாலே தொடுதல் பார்வையினாலே உங்களுடைய உடலை பக்குவப்படுத்துதல் அதனை தொடர்ந்து கையில தலைமையில வைத்து பரிசதீக்கை செய்தல். அப்பொழுது பரிசதீக்கை செய்கிற போது மானதம் என்கிற வகையில மனதாலே உங்களுடைய ஆன்மாவை தூண்டி தூய்மைப்படுத்துதல் ஆகிய 3 நிகழ்ச்சிகள் இந்த 36 அன்பர்களுக்கும் அல்லது 38 அன்பர்கள் அதே போல அடுத்து இதே போல விசாரணைக்கு அன்பர்கள் 17 பேருக்கும் செய்யப்படும். அதனை தொடர்ந்து எல்லோருக்கும் நூல் சார்த்தி இறைவனுடைய திருவருளால் அங்கிருந்து கொண்டு வந்து எல்லோருக்கும் நூல் சார்த்தி வேள்வி செய்யப்படும். வேள்வி என்பது இறைவனை தீவடியிலே தோற்றுவித்து வழிபாடு செய்தல். இறைவன் எத்தனையோ வடிவங்களாக உருவங்களாக இருந்தாலும் அவன் சோதி மயமாக இருக்கிறான் என்று சொன்னவர்கள் நம்முடைய தமிழ் மக்கள் தான். ஆகையினாலே இறைவனை இப்படி சிறப்பு நாட்களிலே திருமணம், புதுமனைப்பு விழா, மற்ற வாழ்வியல் சடங்குகள், கோவில் வழிபாடுகள், குடமுழுக்குகள், தீக்கை விழாக்கள் என்று செய்கிற போதெல்லாம் இறைவனை வேள்வி குண்டத்தை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்கின்ற பேரொளி வழிபாடுதான் வேள்வி. அந்த வகையில் வேள்வி செய்யப்படும். அந்த வேள்வியில் இதற்காக உரிய சில பதிகங்கள் நாம் விண்ணப்பம் செய்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து நிறைய வினல்கள் செய்து தீமுகத்திலே தோன்றியிருக்கிற பெருமானுடைய திருவருள் ஆற்றலை மலர்கள் மூலமாக வாரி எடுத்து மேலே இருக்கிற அம்மையப்பர் திருக்குடம் இந்த விசேடதிக்கு நண்பர்களுக்காக வைக்கப்பட்ட திருக்குடங்களை சொரிந்து இறைவன் அங்கே ஊற்றமாக எழுந்திருடுமாறு வேண்டிக் கொண்டு அதனை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை மலர் வழிபாடு செய்தல், பஞ்சபுராண விண்ணப்பம் சொல்லி, திருவடி விண்ணப்பம் சொல்லி அந்த 2ஆம் நிலை வழிபாட்டை நிறைவு செய்து முதலில் விசேடதிக்கை பெறுகிற நண்பர்களுக்கு அந்த திருக்குடங்கள் வழங்கப்படும். அவரவர்கள் அதை கையிலே பெற்றுக் கொண்டு உரிய இடத்திலே அமர்ந்து அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கும்பநீர் சொரிகின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதனை தொடர்ந்து கும்பநீர் சொரியப்பட்ட அன்பர்கள் வேறு உடை மாற்றிக்கொண்டு ஏற்கனவே இதுகாரும் செய்து வந்த சந்தி வழிபாட்டை மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அந்த சந்தி வழிபாட்டை செய்துவிட்டு நீங்கள் வர வேண்டும். அதற்குள்ளாக சமயதீக்கை பெறுகிற அன்பர்களுக்கு அந்த ஓமச்சாந்து வைத்தல், திருநீரை கொடுத்தல், ஆனந்து வழங்குதல் என்று சொல்லி அவர்களை அமர வைத்து ஒவ்வொருவருக்கும் காதல இந்த மந்திர உபதேசம் செய்யப்படும். அதனை தொடர்ந்து விசேடதிக்கை பெறுகிற நண்பர்களை கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் உட்கார வைத்து அவர்களுக்கும் அதே போல ஓமச்சாந்து வைத்தல், திருநீர் அணிவித்தல், ஆனந்து வழங்கல், அதனை தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றல், அதனை தொடர்ந்து உடையவரை எடுத்துக் கொடுக்கிற அந்த வழிபாடு நிறைவேறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் அமைதியாக இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஏற்கனவே இதுகாலம் இந்த தீக்கையை பற்றிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் தெரிந்த காரணத்தினாலே இந்த விளக்கத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நேரத்தினுடைய அருமை கருதி ரொம்ப நேரம் பேச தொடங்கினா பேசிக்கொண்டே இருக்கலாம். எனக்கும் அப்படியே நேரம் தெரியாம சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி இந்த அளவிலே நான் இந்த விளக்கத்தை சொல்லி நான் தொடங்குகிறேன்.
எல்லோரும் அமைதியாக இருந்து சிறப்பிக்க வேண்டும். இந்த தொடுதல், பார்த்தல், அப்புறம் மானதம் என்று 3 வழிபாடு செய்வோம். அது எதற்காக செய்யப்படுகிறது என்பதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி இந்த வழிபாட்டை நான் தொடங்குவேன். பெரும்பாலும் ஒருவரை பார்க்கிற போது சில எண்ணங்களை நாம் அவரிடத்தில் செலுத்த முடியும். சில பேர் பார்க்கிற போதே அவங்க குழந்தை கையில் வச்சிருப்போம், அந்த குழந்தைய சில பேர் பார்ப்பாங்க, வீட்டுக்கு போனோடனே அந்த குழந்தை கண் திருஷ்டி பட்டுருது, சுத்தி போடுங்கன்னு சொல்றது ஒரு நம்முடைய வழக்கம். அதுபோல பார்வையினாலே சிலவற்றை நீக்க முடியும் என்று நம்முடைய சான்றோர்கள் எண்ணி பார்த்து அதற்கு எடுத்துக்காட்டாக மீன் முட்டையிடும். எல்லோருக்கும் தெரியும் மீன் முட்டையிடும், அது நீர்ல தான் முட்டையிடும். அந்த நீர்ல முட்டையிட்டு விட்டு அது எப்பொழுது அந்த குஞ்சு அந்த முட்டையை உற்று பார்க்கிறதோ அப்போதான் அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சி அந்த மீன் குஞ்சு வெளியில வரும். அது கண்ணில் படாத அந்த முட்டைகள் எல்லாம் அழிந்து போகும். அதனால அந்த மீன், அந்த தாய் மீனானது தன்னுடைய நான் இட்ட அந்த முட்டைகளை பார்க்கிற போது மீன் குஞ்சு வெளியில வரும் பொறிந்து. அது ஒரு பக்குவ நிலை. அதுபோல குருநாதர் சீடனை அவனுடைய புருவனை உற்று நோக்குகிற போதும், சீடன் குருநாதருடைய புருவனை உற்று நோக்குகிற போதும் சில பக்குவ நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்முடைய சான்றோர்கள் முதலில் திருநோக்கம் செய்தல் என்று சொன்னார்கள். அது நயனம், நயனம்னா கண்ணு, கண்ணாலே பார்க்கிறது. ஆனால் அதற்கு நயன தீக்கை என்று பெயர். அதுக்கப்புறம் பரிசம், பரிசத்தினாலே சில பக்குவங்கள் நிலைகளை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பறவைகள் எல்லாம் முட்டையிடும். முட்டையிட்டவுடன் அது தன்னுடைய இரவுக்கு அடியில் வைத்து அது அடை காக்கும். அந்த சூட்டுல அந்த முட்டை பக்குவப்பட்டு குஞ்சு புரியும். அதனால தொடுதலினாலே அந்த பரிசம் என்ற நிலையிலே இந்த உடம்பை, ஆன்மாவை பக்குவப்படுத்த முடியும் என்று கருதி அதை சொன்னார்கள். அதற்கு பரிசதிக்கை என்று பெயர் வடமொழியில. அடுத்து 3வது, இந்த பரிசதிக்கை செய்கிற போதே மனதாலே உங்களுடைய ஆன்மாவை இறைவனுடைய திருவருளையும் என்னுடைய குருநாதருடைய குருவருடன் நினைந்து உங்களை மனதில் பரிசதிக்கை செய்கிற போதே மனதாலே உங்களுடைய ஆன்மாவை தீண்டி தூய்மை செய்தல் என்று ஒரு வழிபாடு வைத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆமை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆமை முட்டையிடும். முட்டையிட்டு மண்ணில் பதிச்சுட்டு போயிடும். அது ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி கூட போயிடும். அங்கே போய்விட்ட பின்னாலே ஒரு நாள் திடீர் என்று அது அந்த முட்டையை நினைவு கொள்ளும். அப்படி மனதாலே நினைக்கிற போது இங்கே புதைக்கப்பட்ட முட்டை, அந்த முட்டையானது ஒரு 300-400 கிலோமீட்டர் கண்ணாண்டு இருக்கிற அந்த முட்டை அப்படியே குஞ்சு புரிந்து அந்த மண்ணிலிருந்து வெளியில வரும். நீங்க நீர்நிலைக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம். அங்கங்க திடீர்னு ஆமைக்குட்டி வெளியில வரும். அதனுடைய தாய் ஆமையானது எங்கிருந்தோ அதை நினைவு கூறுகிற போது இது பக்குவப்பட்டு வெளியில குஞ்சாக வெளிவருகிறது. அதுபோல இந்த மனதாலேயே உங்கள் ஆன்மாவை தீண்டு தூய்மைப்படுத்த முடியும் என்று என்னுடைய மனதில் குருநாதரையும் திருவருளையும் நினைந்து உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைந்து செய்கிற போது தூய்மைப்படும். இந்த 3 நிலைகளுக்கு அப்பாலே வேள்வி செய்து அதுக்கப்புறம் தான் உபதேசம் செய்யணும். அதனால அந்த 3 வழிபாடுகள் செய்யப்பட இருக்கிறது. அது ஏறக்குறைய 50 பேர் என்பதனால ஒரு 1.5 மணி நேரம் அளவில் ஆகும். ஒவ்வொருவரும் வந்து உட்காரணும், பார்க்கணும், தொடணும், மனதால தீண்டணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க இடம் சாகணும், திருப்பி அடுத்தவர் வருவார். இந்த 50 பேர் ஏறக்குறைய 38, ஒரு 17, 52 பேர். அதனால ஒரு குறைந்தது 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இங்க வேள்வி செய்யப்படும். அதுக்கப்புறம் கும்பநீர் சொரிதல், அதுக்கப்புறம் உபதேசம் நடைபெறும். அதுவரை நீங்கள் அமைதி காக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது அந்த பரிசதிக்கை, நயனதிக்கை, பரிசதிக்கை, மானதம் என்கிற 3 வழிபாடுகளை செய்ய தொடங்குகிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தொம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கை குருமணி போற்றி, தென்தில்லை மந்தினுள் ஆடி போற்றி, இத்தனைக்கு ஆரவது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை